Hi everyone. நம்ம சேனல்ல Blynk IOT ப்ராஜெக்ட்ஸோட டுட்டோரியல் வீடியோஸ் மேக் பண்ணி அது ஒரு பிளேலிஸ்ட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதோட பார்ட் 2 வீடியோ தான் இந்த வீடியோ. ஆக்சுவலா பார்ட் 1 வீடியோல பாத்தீங்கன்னா இந்த Blynk IOT அப்படின்ற அப்ளிகேஷனை நம்ம எதனால சூஸ் பண்ணியிருந்தோம், அதே மாதிரி இந்த ESP32 அப்படின்ற இந்த ஒரு பர்டிகுலர் மைக்ரோ கண்ட்ரோலர் எதனால நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்றத பத்தி ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் தான் வந்து பார்ட் 1ல பார்த்துருந்தோம். இப்போ பார்ட் 2ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ESP32 அப்படின்ற இந்த ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு Arduino IDE அப்படின்ற ஒரு டூலை வச்சு தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த Arduino IDEன்ற அந்த டூலை நம்மளோட ஒரு லேப்டாப் ஆர் பிசியில் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சில லைப்ரரிஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அந்த லைப்ரரிஸ்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணி ஒரு பேசிக்காக இந்த ESP32க்கு ஒரு ப்ரோக்ராம் வந்து எப்படி லோட் பண்ணணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன ப்ரோக்ராம் லோட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ESP32ல பார்த்தீங்கன்னா இன்பில்ட் எல்இடி லைட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு எல்இடி பிளிங்க் ப்ரோக்ராம் தான் ஃபஸ்ட்டு நம்ம லோட் பண்ண போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக். ஓகேங்களா? ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு ESP32வை ஃபஸ்ட்டே வந்துட்டு நம்ம லேப்டாப் ஆர் பிசியில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தான் இந்த Arduino IDEன்ற டூல் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இந்த ESP32வை கனெக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி முக்கியமான விஷயம் வந்து நம்மளோட லேப்டாப் ஆர் பிசியில் வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்னோட லேப்டாப்பில் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ அடுத்தது நம்மளோட லேப்டாப்பில் என்னென்ன பண்ணணும், எப்படி இந்த டூல் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா உங்கள் லேப்டாப் ஆர் பிசி வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ESP32லாம் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் டிவைஸ் மேனேஜர் அப்படின்றத ஓப்பன் பண்ணுங்கள். டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இந்த காம்போர்ட்ஸ்னு இருக்கும், அதை எக்ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே USB to UART bridge அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரைவர் ஒன்று இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு டிரைவர் வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு இன்ஸ்டாலில் இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இல்லை இந்த டிரைவர் இன்ஸ்டாலில் இல்லை அப்படின்னு இதில் ஒரு 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 வார்னிங் சிம்பிள் காட்டும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி காட்டுதா இல்லை வந்து உங்களுக்கு டிரைவர் இன்ஸ்டாலில் இருக்கா அப்படின்ற விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது மோஸ்ட்லி வந்து நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா? இது ஃபஸ்ட் விஷயம். இதை வந்து ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணியே வச்சுக்கோங்க. நமக்கு சப்போஸ் வந்து உங்களுக்கு வார்னிங் சிம்பிள் காட்டுது அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய எல்லா ப்ரொசீஜர்ஸும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபைனல் ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு அது கிளியர் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்கள் லேப்டாப் ஆர் பிசி வந்து ஜஸ்ட் ஒரு நார்மலாக ப்ரௌசரில் போயிட்டு Arduino அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். அதில் போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே Arduino ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்குங்களா, இதுதான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா Arduino ஓட ஒரு அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா? ஸோ இதில் போயிட்டு இங்கே போனீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் சாஃப்ட்வேர்ஸில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன லேட்டஸ்ட்டு Arduino IDE இருக்கோ அந்த இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேக் ஓஎஸ், லினக்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு என்ன ஓஎஸோ அதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நார்மலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா Windows 11 யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் வந்து 11 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்புறம் ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம எப்பவும் போல ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுறது தான். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் டேரெக்டாக அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நார்மல் இன்ஸ்டால் தான். நெக்ஸ்ட்னு கொடுத்து நம்ம நார்மலாக எல்லா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோம்ல அது மாதிரி தான். ஓகேங்களா? ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜில் வந்து இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ Arduino IDE இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இப்போ இது இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் விஷயம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்யூட் டயக்ராம் ஆர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு பேஜுக்கு வரும். இந்த பேஜில் நம்ம சேனலில் போட்டிருக்க எல்லா வீடியோஸோட எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே அவைலபிள் இருக்கும். ஓகேங்களா? அதில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ESP32 Wi-Fi + Bluetooth அப்படின்ற இந்த ஒரு ஃபோல்டருக்குள்ளே போய்க்குங்க. ஓகேங்களா? இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ESP32ஓட ப்ரிஃபரன்ஸில் வந்து ஒரு லிங்க் ஒன்று பேஸ்ட் பண்ணணும். அதோட டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட Arduino IDE நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் ஃபைலில் போயிட்டு ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு இந்த இடத்துல அந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணும்போது இந்த இடத்துல எந்த லிங்க்குமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த இடத்துல நீங்கள் இப்போ நம்ம காப்பி பண்ண இந்த லிங்க்கை வந்து ஃபுல்லாக ஓகேங்களா, அதாவது
எண்ட் டு எண்ட் இந்த ஹெச்டிடிபிஎஸ்ல இருந்து இந்த ஜேசன் வரைக்கும் ஓகேங்களா, எல்லாமே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஓகேங்களா, போர்டு மேனேஜர்ன்ட்டு. இதில் ESP32 அப்படின்றத சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ESP32 பை எக்ஸ்பிரஸ் இஃப்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டமோட அஃபிஷியல் லைப்ரரிஸ் வந்து கிடைக்கும் ஓகேங்களா. இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இதுதான் வந்து செகண்ட் ப்ரொசீஜர் ஓகேங்களா. இதை ஃபுல்லாக பண்ணிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் திரும்ப டிவைஸ் மேனேஜரில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வார்னிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது கிளியர் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அப்போ வார்னிங்ஸ் கிளியர் ஆனால் ஒரு 2 டைம்ஸ் வந்து நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நம்ம ESP32 திரும்ப கனெக்ட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. உங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா 90% வந்து இந்த மாதிரி பண்ணும்போதே நமக்கு வந்து இந்த வார்னிங்ஸ் வந்து கிளியர் ஆகிடும். பேலன்ஸ் 10% சம்டைம்ஸ் ரொம்ப ரேராக பார்த்தீங்கன்னா ஒரு சில லேப்டாப் ஆர் பிசியில் வந்து அப்போவும் அந்த வார்னிங்ஸ் வந்து கிளியரே ஆகாது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இப்போ இந்த இடத்துல ஒரு பார்ட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பார்ட் நம்பர் ஒவ்வொரு ESP32க்கும் சம்டைம்ஸ் வந்து மாறும் ஓகேங்களா. இந்த பார்ட் நம்பரை நீங்கள் நெட்டில் போட்டு இதுக்குன்னு சர்டன் டிரைவர் இருக்கும், அந்த டிரைவரை நீங்கள் தனியாக இன்ஸ்டால் பண்ணணும் ஓகேங்களா. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் நார்மலாக கூகுளில் போயிட்டு இந்த பார்ட் நம்பரை போட்டு டிரைவர்னு போட்டாலே வரும் ஓகேங்களா. ஒரு டூல்ஸ் நிறையா கிடைக்கும், அந்த டூலை அந்த டிரைவரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து இந்த ESP32 நம்ம Arduino ஐடின்றது கூட வந்து லிங்க் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ். இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஃபுல்லாக பண்ணிடணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த சர்க்யூட் டயக்ராம் ஆர் கோட் அப்படின்ற அந்த ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ESP32 டெஸ்டிங் Blynk அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த கோடை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோல்டர் ஒன்று இருக்கும். இந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த INO ஃபைல் ஒன்று இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து இந்த எல்இடி பின்ஸ்ன்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து ஒரு எல்இடி பிளிங்க்குக்கான ப்ரோக்ராம் ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரோக்ராம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கெலாம் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஜஸ்ட் வந்து ஒரு Arduino ஐடியில் எப்படி வந்து எல்இடி பிளிங்க் ப்ரோக்ராம் வந்து லோட் பண்ணோம் அப்படின்றத பார்க்குறோம் ஓகேங்களா. ஏன்னா இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், அதனால் இந்த வீடியோவில் பெருசாக பார்க்க மாட்டோம். ஜஸ்ட் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த எல்இடி பின்னுன்றது டூன் ஒன்று அசைன் பண்ணியிருக்கோம்ல, இந்த டூன் எதுக்காக அசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ESP32 இருக்கக்கூடிய இன்பில்ட் எல்இடி பார்த்தீங்க அப்படின்னா டூன்ற பின்னு கூட கனெக்டில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த டூன்ற பின்னை நான் வந்து இங்கே அசைன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது இன்புட்டா அவுட்புட்டா அப்படின்றத அசைன் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி வந்து ஹைன்னு கொடுத்தேன் அப்படின்னா லைட்டு ஆன் ஆகும் ஓகேங்களா, அதே மாதிரி லோன் கொடுத்தேன் அப்படின்னா ஆஃப் ஆகும் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான், இதுதான் வந்து பேசிக்காக வந்துட்டு எல்இடி பிளிங்க்கு ப்ரோக்ராம் ஓகேங்களா. இதை வந்து நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த செலக்ட் போர்டு இருக்குன்னு பார்த்தீங்களா, இதில் உங்களோட காம்போர்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வரும், ஷோ ஆகும் ஓகேங்களா. எப்போ அப்படின்னா இந்த டிவைஸ் மேனேஜரில் இங்கே எந்த வார்னிங்ஸும் இல்லை, எல்லாமே ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அங்கே வரும். அதனால தான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் ஓகேங்களா. அடுத்து இப்போ நான் வந்து காம்போர்ட் 3ன்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இங்கே DEV அப்படின்னு போட்டிங்கனாலே ESP32 DEV மாடல் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேங்களா, அதாவது டெவலப்மெண்ட் மாடல். இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு நீங்கள் அப்லோட்னு கொடுக்கலாம் ஓகேங்களா. அதுவே ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆகிட்டு அதுவே வந்து கம்பைலர் எல்லாமே அதுவே பண்ணிடும். ஜஸ்ட்டு நீங்கள் அப்லோட்னு கொடுத்தீங்கனாலே கம்பைல் ஆகிட்டு எதுவும் எரர் இருந்துச்சு அப்படின்னா எரர் ஷோ ஆகும். சப்போஸ் எந்த எரரும் இல்லை அப்படின்னா டேரெக்டாக வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஸோ அப்படி லோட் ஆகும்போது ஒரே ஒரு விஷயத்த வந்து ஒன்று பண்ணணும், இருங்க வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து லோட் பண்ணும்போது நம்மளோட ESP32 பார்த்தீங்கன்னா வந்து பூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின் இருக்கும், அந்த பின்னை வந்து நம்ம ஒரு அந்த சுவிட்ச் இருக்கும் ஒன்று ஓகேங்களா, அதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணணும் ஓகேங்களா. அது வந்து எல்லா ESP32க்கும் தேவைப்படாது. ஆக்சுவலாக சம் ESP32வில் பார்த்தீங்க அப்படின்னா தேவைப்படும் ஓகேங்களா. அது வந்து நீங்கள் ESP32 வாங்கக்கூடிய அந்த டெவலப்மெண்ட் மாடல் வாங்குறீங்களா, அவங்க எப்படி அதை டிசைன் பண்ணுறாங்களோ ஒவ்வொரு போர்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோடு வந்து கம்பைல் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் கம்பைல் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அந்த ESP32 அதுக்கப்புறமேட்டு பேசிக்காக இந்த நம்ம நிறைய எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலில் இது சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம், கிட்டத்தட்ட 250 வீடியோஸ்க்கு மேலேயே போட்டிருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, இல்லை வந்து புதுசாக ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணுறதுல நிறைய டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா
நீங்கள் நம்ம சேனலில் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஓகேங்களா? தேவைப்பட்டால் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பைலர் ஆகிருச்சு. இப்போ வந்து அப்லோடிங் ஆகுது. ஓகேங்களா? இந்த டைம் வந்து கனெக்டிங்னு ஒரு விஷயம் வருதுல்ல, இந்த டைமில் தான் இந்த பூட்டுன்ற பின் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா? சார் ஆக்சுவலாக பின் கிடையாது, அந்த சுவிட்சை, பூட்டுன்ற சுவிட்சை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ டன் அப்லோடிங்னு வந்துருச்சு. ஸோ இப்போ டன் அப்லோடிங்னு வந்ததுக்கப்புறம் இந்த ESP32 இருக்க இன்பில்ட் எல்இடி பார்த்தீங்க அப்படின்னா பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? இன்னொரு வாட்டி நீங்கள் வந்து இந்த டைமிங் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், நம்ம டிக்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண முடியும். அதை வந்து நம்ம ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே இந்த டிலேன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இந்த டிலே டைம் வந்து நான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறேன். எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 3 செகண்ட்ஸ் வைக்கிறேன். ஓகேங்களா? அதாவது இங்கே மில்லி செகண்ட்ஸில் இருக்கும். ஸோ அப்போ 3000 அப்படின்னா 3000 மில்லி செகண்ட் ஈக்குவல் டு 3 செகண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், திரும்ப நான் வந்து நெக்ஸ்ட் அப்லோட்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து திரும்பவும் ரீகம்பைல் ஆகிட்டு ஏதாச்சும் எரர் இருந்தால் எரர் ஷோ ஆகும். எரர் இல்லை அப்படின்னா டேரெக்டாக வந்து அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி என்னோட ESP32 போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த கனெக்டிங் அப்படின்னு வரும்போது நான் அந்த பூட் பின்னை வந்து ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் எனக்கு கோட் லோட் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்ககிட்ட இருக்க எல்லா அதாவது எல்லா ESP32லையும் அதே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு ESP32ல அது மாதிரி நம்ம பூட் பின்னை ப்ரெஸ் பண்ணாமையே லோட் ஆகும். ஓகேங்களா? அது அந்த ESP32ஓட மேனுஃபேக்சரிங்கை பேஸ் பண்ணி இருக்குது. ஓகேங்களா? அந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப கனெக்டிங்னு வந்துருச்சு. ஸோ நான் வந்து இப்போ பூட் பின் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். சாரி, பூட் சுவிட்ச். ஓகே, இப்போ இந்த செகண்டாக நம்ம லோட் பண்ண கோடிங்கும் லோட் ஆயிடுச்சு. இப்போ இந்த எல்இடி லைட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து பிளிங்க் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஸ்லோவர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பேசிக்காக வந்து ஒரு எல்இடி ப்ரோக்ராமை எல்இடி பிளிங்க் ப்ரோக்ராம் வந்து எப்படி வந்து இந்த Arduino IDEன்ற டூலை யூஸ் பண்ணி ESP32க்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டோம். பேசிக்காக இந்த வீடியோவில் இதுவே போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த Blynk IOTன்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த Blynk IOT அப்ளிகேஷனில் இருந்து எப்படி வந்து இதே எல்இடி லைட்டை பிளிங்க் பண்ண வைக்கிறது அப்படின்றதான் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்புறம் லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணாமல் ஏன் பிடிக்கல அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலிமா என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாவ் ஏ குட் டைம். தேங்க்யூ. என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம நாட்டில் 135 கோடி மக்கள் தொகை, அதில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் 15 லட்சம் இன்ஜினியர்ஸ் புதுசாக உருவானாலும் நம்ம நாட்டில் நமக்குன்னு சொல்லிக்கிறது ஒரு நல்ல மொபைல் பிராண்ட் இல்லையே. அதையும் தாண்டி நம்ம வீட்டில் இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ல மேட் இன் சைனா தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம படித்த படிப்பை வெறும் மார்க்காகவும் பார்த்தது தான். நம்ம பண்ண தப்பே நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பண்ணுறதை விட்டுட்டு புது ஐடியாஸ், புது இனோவேஷன், புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லித்தரணுமோ அதை சொல்லித்தர ஆரம்பிங்க. அந்த மாதிரி சொல்லித்தரும் போது நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டாகும். இனோவேஷன் உண்டானா புது என்டர்பிரினர்ஸ் உருவாகுவாங்க. என்டர்பிரினர்ஸ் உருவாகுனா நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமாகும். நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமான நம்ம நாட்டோட பொருளாதாரம் உயரும். நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க ஒரு அரிசியோட விலையை தீர்மானிக்கிறதும் இந்த பொருளாதாரம் தான். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு மார்க்கை சொல்லி தரதை விட்டுட்டு நல்ல இனோவேட்டிவ் ஐடியாஸையும் நல்ல ஒரு அறிவையும் சொல்லித்தாங்க.